இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஐம்புலன்களும் இறைவனை நோக்கி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வானது சிறந்த வாழ்வாக, எல்லா நலன்களும் பெற்ற வாழ்வாக இருக்கும். இந்த ஐம்புலன்களின் ஒன்றான செவியை பற்றி, கேட்கின்ற திறனை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திப்போம். இயேசுனுடைய பணிவாழ்வில் இயேசுனுடைய காதுகள் எவற்றையெல்லாம் கேட்டன, யாருடைய குரலையெல்லாம் கேட்டன, அந்த குரலுக்கு இயேசுனுடைய பதில் எப்படி இருந்தது என்று சிந்திக்கும் பொழுது, சமுதாயத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருந்தார்களோ, யாரெல்லாம் நசுக்கப்பட்டிருந்தார்களோ, மேல்தட்டு மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டு இருந்தார்களோ, அவர்களுடைய குரல் எல்லாம் இயேசுவுக்கு கேட்டது. இயேசுவுடைய குரல் யாரெல்லாம் பரிதாபப்பட்டு இருந்தார்களோ, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்களோ, யாரெல்லாம் பசியோடு இருந்தார்களோ, யாரெல்லாம் வேதனையோடு இருந்தார்களோ, அவர்களுடைய குரல் எல்லாம் இயேசுவுக்கு கேட்டது. அவர்களுடைய குரலுக்கெல்லாம் இயேசு செவிமடுத்தார். இயேசுனுடைய குரல், இயேசுனுடைய இந்த குரலானது, இயேசு கேட்ட குரல் மக்களுக்கெல்லாம் நன்மை செய்தது. மக்களுக்கெல்லாம் நன்மை தரத்தை நிறைவாக கொடுத்தது. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த கேட்கும் திறனை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, கேட்கும் திறனில் 2 வகை உண்டு. ஆக்டிவ் லிசனிங், பாசிவ் லிசனிங் என்று. இந்த ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய கேட்கும் திறனானது எதிரே இருக்கும் நபர் பேசுவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கும். பாசிவ் லிசனிங் அப்படின்றது, எதிரே இருக்கும் நபர் பேசிக்கொண்டிருப்பார், நாம் அவரை பார்த்து கொண்டிருப்போம், ஆனால் நம்முடைய சிந்தனைகள் எங்கோ வேறு எதையோ நினைத்து கொண்டிருக்கும். இப்பொழுது கூட நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பார்த்து கொண்டிருந்ததோடு நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய கேட்கின்ற திறன் தான் நாம் எவற்றையெல்லாம் கேட்கிறோம் சமூகத்தில். ஒரு நாளைக்கு நாம் எழுந்ததிலிருந்து திரும்ப படுக்கைக்கு இரவு செல்லும் வரை நாம் எவற்றையெல்லாம் கேட்கிறோமோ, அந்த கேட்கின்ற செய்திகளை வைத்துத்தான் நம்முடைய நாளானது அமைகின்றது. நாம் கேட்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையே அமைகின்றது. நல்லவற்றை நாம் கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு நல்லவையாக இருக்கும். தீயவற்றை கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் நம்முடைய செயல்களும் தீயனவாகத்தான் இருக்கும். நல்லவற்றை கேட்கும் பொழுது நல்ல செயல்களை செய்வதற்கு மனது தூண்டும், நல்லவர்களை பார்க்க தூண்டும். ஆக எல்லாமே நல்லவையாக இருக்கும். ஆனால் சமூகத்தில் யதார்த்தம் என்ன என்று நாம் சிந்திக்கும் பொழுது, பெரும்பாலான நேரத்தில் நாம் தீயவற்றையே கேட்கின்றோம். 2-3 பேருக்கு, ஒருத்தருக்கு மேல 2-3 பேர் இருந்தாலே அங்கு இல்லாத நபரை பற்றி தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இல்லாத நபருடைய நற்செயல்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் பாராட்டக்கூடியது. ஆனால் அவர்களை பற்றிய தவறான செய்திகளை நாம் ஒருவருக்கொருவர் பேசி அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிலருக்கு அதை கேட்பதில் மிகுந்த இனிமையாக இருக்கும். கேட்காட்டி அவங்களுக்கு தூக்கமே வராது. ஓரணி பேசுவது. நாம் கேட்கின்ற செய்திகள், மற்றவர்களை பற்றி தவறான செய்திகளை நாம் கேட்கும் பொழுது அது நமக்கும் கேடு விளைவிக்கின்றது, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் கேடு விளைவிக்கின்றது. இயேசுவுடைய காது யாருடைய குரலையெல்லாம் கேட்டது என்று சொன்னால், தேவை மிகுதியாக இருந்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், யாராலும் கண்டுகொள்ளப்படாதவர்கள், இவர்களுடைய குரல் எல்லாம் கேட்டது. பார்வையற்ற நபருடைய செயலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஒரு அருங்குறியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 35 43 வரை வாசித்தோம் என்று சொன்னால், பார்வையற்ற நபர் இயேசு கூட்டத்தோடு சென்று கொண்டிருக்கிறார், மக்களோடு மக்களாக சென்று கொண்டிருக்கிறார். ஒரே இறைச்சலாக இருந்திருக்கும், கஜ கஜ கஜன் சத்தமாக இருந்திருக்கும். இவ்வளவு இறைச்சல் சத்தத்திற்கு இடையிலேயும் இந்த பார்வையற்ற நபர் யார் வருகிறார் என்று கேட்டு தெரிந்து கொள்கிறார். இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே என்னை குணப்படுத்த கத்துறார்.
கத்துறார். அவ்வளவு இறைச்சல்களுக்கு மத்தியிலும் இயேசுவை சுற்றி இருந்தவர்கள், இயேசுவோடு நடந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு அவருடைய குரல் கேட்கவில்லை, மற்ற மக்களுக்கு அவருடைய குரல் கேட்கவில்லை. மாறாக அவரை அதட்டுகிறார்கள், பேசாமரு, சுமரு என்று சொல்லி. ஆனால் இயேசுவுக்கு அவருடைய குரல் கேட்டது. நின்று திரும்பி பார்க்கிறார். இதுதான் நம்முடைய இயேசுவினுடைய காது. இயேசுவினுடைய காது யாருக்கெல்லாம் உதவி தேவைப்பட்டு குரலை உயர்த்தினார்களோ அவர்களுடைய குரலை எல்லாம் கேட்டது. அந்த நபர் சத்தமாக கத்துறார். அவருடைய அவ்வளவு இறைச்சல்களுக்கு மத்தியிலும் இயேசுவினுடைய குரல், இயேசு அந்த பார்வையற்ற நபருடைய குரல் இயேசுவுக்கு கேட்டது. இயேசு நின்று அவரை அழைத்து பார்வை கொடுக்கிறார். ஆக இயேசு எப்பொழுதுமே நல்லவற்றையே கேட்டார், தேவைப்படுகிறவர்களுடைய குரலை கேட்டார். யாரெல்லாம் அநாதைகளாக இருந்தார்களோ, ஆதரவற்றவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய குரலை எல்லாம் கேட்டார். எனவே அவருடைய பணி வாழ்வு அந்த குரலை கேட்டவர்களுக்கெல்லாம் நன்மை செய்தது, குணமளித்தது, அவர்களுக்கு உணவளித்தது, ஆறுதல் அளித்தது. இயேசுவினுடைய குரலை கேட்டு மனம் மாறிய பவுலடிகளாரை பார்க்கலாம். கிறிஸ்தவர்களை தேடி தேடி சென்று துன்புறுத்தி கொண்டிருந்த பவுலடிகளார் தமஸ்கு நகருக்கு செல்லுகின்ற வழியிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தடுத்து நிறுத்தப்படுகிறார். பார்வை இழக்கிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? சவுல் இயேசுனுடைய குரலை கேட்கிறார். ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எந்த நிமிடம் பவுலடிகளார் இயேசுவினுடைய குரலை கேட்டாரோ அந்த நிமிடத்திலிருந்து அவருக்கு மனமாற்றம் வந்தது. சவுலாக இருந்தவர் பவுலாக மாறுகிறார். எந்த அளவிற்கு கிறிஸ்தவர்களை தேடி சென்று சித்திரவதை செய்து கொண்டிருந்தாரோ, இயேசுவினுடைய குரலை கேட்ட பிறகு கிறிஸ்துவை உலகெங்கும் சென்று அறிவிக்கின்ற மிகச்சிறந்த திருத்தூதராக மாறுகிறார். இந்த திருத்தூதரின் 3 தூதரை பயணங்கள் இன்றைக்கு கிறிஸ்து பல நாடுகளில் கிறிஸ்துவனுடைய செய்தியும் கிறிஸ்துவும் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு திருச்சபையின் தூணாக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருந்தது இந்த சவுல் இயேசுவின் குரலை கேட்டு பவுலாக மாறியதுதான். நாமும் இயேசுவின் குரலை கேட்க வேண்டும். நம்முடைய காதுகள் இயேசுவின் குரலை கேட்க வேண்டும். நம்முடைய காதுகள் நல்ல செய்திகளை கேட்க வேண்டும். மற்றவர்களை பற்றி நல்லவற்றை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய காதுகள் இயேசுவின் குரலை கேட்கும் பொழுது இயேசுவின் குரலோடு நாமும் வழி நடப்போம். இயேசுவின் குரல் நம்மை நல்ல பாதைக்கு வழி நடத்தி செல்லும். இயேசுவினுடைய குரல் நமக்கு நல்லவற்றை சொல்லித்தரும். இயேசுவினுடைய குரல் நாம் நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆக இயேசுவின் குரலை நாம் கேட்பவர்களாக வாழும் பொழுது இயேசுவால் நாம் முழுமையாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய குரலை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது இயேசுவால் நாமும் நம்முடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. எசையா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 2வது வசனம் நமக்கு சொல்வது, எனக்கு கவனமாக செவி கொடுங்கள். நாம் கடவுளுக்கு கவனமாக செவி கொடுக்கும் பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். யோபு 42வது அதிகாரம் 5வது வசனத்திலே, உம்மை பற்றி காதால் நான் கேள்விப்பட்டேன். யோபுடைய விசுவாசம் தளர்ச்சி அடையாத விசுவாசமாக, உறுதியான விசுவாசமாக இருந்ததற்கு இதுவும் ஒரு காரணம். யோபு புத்தகம் 45வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது 2வது வசனத்தை சொல்லுது, உம்மை பற்றி நான் காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன், அதன் பிறகு கடவுளை நான் உம்மை காண்கின்றேன் என்று சொல்லுகிறார். ஆக நாம் கடவுளை காதால் கேட்கும் பொழுது கடவுளை கண்கூடாக பார்க்கின்ற நிறைய நிகழ்வுகள் நம்முடைய வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கும். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்,
என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. ஆக கடவுளுடைய குரலை, இயேசுடைய குரலை நாம் கேட்கும் பொழுது அவருக்கு நாம் செவி சாய்க்கிறோம். இயேசுவுக்கு செவி சாய்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நல்ல வழியில் வழி நடத்துவார். எசேயா புத்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை உங்கள் செவிகளில் ஒலிக்கும் என்று. ஆக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்று நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல வழி காட்டுகின்ற கடவுளாக, நல்ல வழி காட்டுகின்ற கடவுளின் குரலை நாம் கேட்பவர்களாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் வளர்ப்பவர்களாக இருக்கிறோம். இயேசு பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது, மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கூட்டத்தில் இருந்த ஒருவர் சொல்றார், உன்னுடைய தாயும் உன்னுடைய சகோதர சகோதரிகளும் உன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். இயேசுடைய பதில், யார் உன்னுடைய தாய், யாருடைய சகோதர சகோதரிகள்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும். ஆக என்னுடைய தாய் இறை வார்த்தையை கேட்டார், கேட்டதன்படி நடந்தார். இறை வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் இறை வார்த்தையின்படி நடப்பவராக என்னுடைய தாய் இருந்திருக்கிறார். ஆக அன்னை மரியம் கடவுளுடைய குரலை கபிரியேல் தூதர் வழியாக கேட்கின்றார், அதன்படி நடக்கின்றார். மீட்பின் கருவியாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்றைக்கு ஆம் என்று பதிலளித்தாரோ அன்றிலிருந்து இறுதி வரை கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை முழுமையாக கையளிக்கிறார். அடிப்படையாக இருந்தது கடவுளுடைய குரலை வானதூதர் வழியாக அவர் கேட்டது. கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபம் செய்யும் பொழுது நம்முடைய குரலை கடவுள் கேட்கிறார். இறை வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது கடவுளுடைய குரலை நாம் கேட்கிறோம். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 - 15 வரை உள்ள இறை வசனங்கள் நமக்கு விதைப்பவர் உவமையை பற்றி சொல்லுகின்றன. சில விதைகள் வழியோரம் விழுகின்றன, சில விதைகள் பாறை மீது விழுகின்றன, சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுகின்றன. இந்த விதைப்பவன் உவமையை பற்றிய பொருளை ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார். சொல்லும் பொழுது வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். வார்த்தையை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. ஆக வழியோரம் விழுந்த விதைகள், அந்த குரலை, இயேசுடைய குரலை கேட்பவர்கள் ஃபுல்லா முழு சிந்தனை இல்லாமல் கேட்கின்றவர்கள். அடுத்ததாக பாறை மீது விழுந்த விதைகள். பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். ஆக பாறை மீது விழுந்த விதையை போல மகிழ்ச்சியோடு கேட்போம். சோதனை காலங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, அங்கே போய் மந்திரிக்கணும், இங்கே போய் மந்திரிக்கணும், இந்த தாயத்தை கட்டணும், அந்த தாயத்தை கட்டணும் என்று சொல்லி நாம் கடவுளை மறந்தவர்களாக, விசுவாசத்தை இழந்தவர்களாக, வேற்று தெய்வங்களிடத்திலும் வெள்ளி சூனியம் ஏவல் என்று அதுக்கு ஓடும். எப்படியாவது இதையாவது செய்து நாம் சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆக பாறை மீது விழுந்த விதைகள் இறைவார்த்தையை கேட்கும் பொழுது முதலில் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் சோதனைகள், இடையூறுகள் வரும் பொழுது அதை தவிர்த்து விடுகிறார்கள். அடுத்ததாக முச்செடிகளுக்கு நடுவே விழுந்த விதைகள் யாரெனா, வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த வழியோரம் விழுந்த விதைகள், பாறை மீது விழுந்த விதைகள், முச்செடிகளுக்கு நடுவே விழுந்த விதைகள் எல்லாமே கேட்கின்ற திறனை பொறுத்து, இறைவார்த்தையை எந்த நோக்கத்தோடு நாம் கேட்கின்றோம் என்ற திறனை பொறுத்து இறைவார்த்தையால் நாம் வழிநடத்தப்படுகிறோம். முச்செடிகளுக்கு நடுவே விழுந்த விதைகள் பல்வேறு விதத்தால் அமுக்கப்படுகின்றார்கள். முதிர்ச்சி அடையாதவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், பல நேரத்தில் நாம் இம்மெச்சூர்டாக தான் பிஹேவ் பண்ணுவோம். முதிர்ச்சி அடையாதவர்களைப் போலதான் நாம் நடந்து கொள்வோம். காரணம், கேட்பவற்றை நாம் சரியாக கேட்பது கிடையாது. இறைவார்த்தையும் நாம் சரியாக கேட்பது கிடையாது. நமக்கு எதிரே பேசுபவர்களையும் நாம் சரியாக கேட்பது கிடையாது. எவர் ஒருவர்
நன்றாக மற்றவர்கள் பேசுவதை கேட்கின்றார்களோ அவர்கள் மற்றவர்களை நல்ல வழியில் வழி நடத்துவார்கள். இன்றைக்கு பேசுபவர்களை விட நமக்கு தேவை கேட்பவர்கள். ஆறுதலாக நம்முடைய இன்ப துன்பங்களை ஒருவருடன் சொல்லும் பொழுது நாம் அதை அமர்ந்து அவருடைய கவலைகள், அவருடைய மனக்குமுறல்களை கேட்கும் பொழுது அது சொல்பவருக்கு மன நிறைவை தருகிறது. இதோ ஆண்டவர் நம்முடைய இருக்கின்றார். இந்த ஆண்டவரிடம் வந்து நம்முடைய மனக்குமுறல்களை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய ஏக்கங்களை நாம் இந்த கடவுளிடம், இந்த நற்கருணை ஆண்டவரிடம் எடுத்துச் செல்லும் பொழுது காது கொடுத்து கேட்கின்ற கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கிறார். நம்முடைய குரலை அவர் கடவுள் கேட்கிறார். என் ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றன, அதே போல ஆடுகளுடைய குரலையும் இயேசு கேட்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்கிறார். நல்ல நிலத்தில் விழுந்த விதை சீரிய உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகின்றவர்களை குறிக்கும். ஆக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருப்பவர்கள் சீரிய உள்ளத்தோடு இறை வார்த்தையை கேட்பவர்களாக இருக்கின்றார்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல நாம் சீரிய உள்ளத்தோடு கேட்கும் பொழுது கடவுளுடைய குரல் நமக்கு கேட்கிறது, கடவுளும் நம்முடைய குரலை கேட்கிறார். அதன்படி கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். ஆக சமூக வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையில் நாம் நல்லவற்றை கேட்கும் பொழுது, மற்றவர்களிடத்தில் இருக்கின்ற நல்லவற்றை கேட்கும் பொழுது, நல்ல செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்வும் நல்லவையாக மாறுகிறது. நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் நல்லவைகளாக நாம் மாற்றுகின்றோம். ஆன்மீக வாழ்க்கையில் ஜெபம் செய்யும் பொழுது கடவுள் நம்முடைய குரலை கேட்பதைப் போல இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதை உள்ளத்தில் ஏற்று சீரிய உள்ளத்தோடு நாம் அதை கேட்கும் பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு பலன் கொடுக்கின்ற மக்களாக நாம் வாழ்வதற்கு இறை வார்த்தை, கடவுளுடைய குரலை நாம் சீரிய உள்ளத்தோடு கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவரே விளக்கத்தில் சொல்லுகிறார். ஆக நாம் சமூக வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் நல்லவற்றை கேட்கும் பொழுது, கடவுளுடைய குரலை கேட்கும் பொழுது கடவுள் நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்லாமல் நாமும் பிறருக்கு ஆசீர்வாதமாய் விளங்குவதற்கு உதவி செய்கிறார். அதற்கான சந்தர்ப்பத்தையும் அதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் கடவுள் நமக்கு அருளுகிறார். இறைவனுடைய வார்த்தையை கேட்போம், நல்லவர்களாக வாழ்வோம், மற்றவர்களையும் நல்வழிப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நேரத்திலேயே எங்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய குரலை கேட்கின்றவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அருளை தந்தள்ளும். ஆண்டவரே இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய பணி வாழ்வில் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட ஏழைகளுடைய குரல், பார்வையற்றவர்களுடைய குரல், நோயாளிகளுடைய குரல் உமக்கு கேட்டு அவர்களுக்கெல்லாம் நீ செவி சாய்த்து அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தது போல எங்களுடைய காதுகளையும் தொடுமாண்டவரே, எங்களுடைய காதுகளை தொட்டு நாங்கள் நல்லவற்றையே கேட்பவர்களாக இருக்க வேண்டிய அருளை எங்களுக்கு தாருமாண்டவரே. இது இந்த நேரத்திலே காது வழியால் அவதிப்படுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இயேசு ஆண்டவரே, இதோ கெத்செமனி தோட்டத்திலே ராயப்பர் அந்த போர் வீரருடைய காதை வெட்டிய பொழுது எடுத்து ஒட்டி அவருக்கு குணமளித்தீரே. அன்பாண்டவரே, இதோ காது நோய்களினால் காது அடைப்பு, செவித்திறன் குறைவு, காது வலி, இப்படி காது நோய்களினால் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற, அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய குணமளிக்கும் வல்லமையால் அவர்களுடைய காதுகளை தொட்டு குணமாக்கி உம்முடைய குரலை கேட்கின்ற ஆடுகளாக அவர்கள் வாழ வேண்டிய வரத்தை எங்களுக்கு தந்துள்ளும். ஆண்டவரே, தந்தையே, இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்திரடும். உம்முடைய ஆசீர்வாதத்தால் அவர்கள் நிரப்பியரிடும். உம்முடைய வார்த்தையை கேட்பவர்களாக, சீரிய உள்ளத்தோடு கேட்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டிய அருளை எங்களுக்கு தந்திரடும். ஆண்டவரே, இதோ இங்கு இருக்கின்ற எல்லாருமே நல்லவற்றை கேட்டு நல்லவர்களாக வாழ தேவையான அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் எங்கள் ஆண்டவரே. ஆமென்.